இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில் சில சான்ஸ்கிரிட் வார்த்தைக்கு அர்த்தங்களை பார்ப்போம், தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம அயோத்தி அரண்மனையில் இருக்கிற இதை நான் சொல்லியிருக்கேன், எனக்கு தெரியல, சரியாக ஞாபகம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ பரவாயில்ல, அதனால ஒன்று. அயோத்தி அரண்மனையில் இருக்கிற உபன்யாசம் எழுதுகிற ஒரு பீடம் இருக்கும், மேடை இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் வியாச பீடம்னு பேராம். அந்த வியாச பீடத்துலேருந்து அதுலேருந்து தான் லவகுசன் வந்து வியாச பீடத்துலேருந்து தான் ராம இது பாடினது. இப்போ ராமரோட காவியத்தை கவிதையாக பாடி ராமரே வந்து உட்காந்து கேட்டது அந்த வியாச பீடத்துலேருந்து தான் பாடினார். வியாச பீடத்துலேருந்து சொல்கிறது தப்பாவோ பொய்யாவோ இருந்தால் அது மேலே இருக்கவங்க எரிஞ்சு போயிடுவாங்களாம். வியாச பீடம் மேலே இருக்கவங்கள எரிச்சிடுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு விசேஷமான தன்மை கொண்ட பீடம் அது. அதில் உட்காந்து இப்போ ஒரு வியாக்கியானம் பண்ணுறதுக்கு, ஒரு கதை சொல்கிறதுக்கு, ஒரு காலக்ஷேபம் பண்ணுறதுக்கு தனி தகுதி வேணும். பொய் பித்தலாட்டம் தப்பு தகராறு இருக்கிறதெல்லாம் கண்டபடியெல்லாம் சொல்ல முடியாது. ஏதாவது சொன்னால் எரிச்சிடுமா மேலே இருக்க, அங்கேயே ஆள் எரிஞ்சிடுவாங்களாம். அதான் பவிதம்னா பிறவி, பவிதம்னா பிறவி. பிரசோதனம்னா ஆணையிடுதல், கட்டளை இடுதல்ன்றதுல பிரசோதனம். அதுக்கு வந்து ஆணையிடுறதுக்கு பிரச்சோதனம்னு பேர். உபரிதினா ஓய்வு, உபரதி. உபரதினா ஓய்வு, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துன்னு வரேன்னு சொல்கிறோம்ல, அதான். அதுமாதிரி ஹவனம்னா ஹோமம், ஹவனம்னா ஹோமம். பத்திரவேதின்றது வந்து ராமரோட தர்மத்தை காட்டி கொடுக்குற சிம்மாசனம். இந்த பத்திரவேதியில் எல்லாரும் உட்கார முடியாது, விக்ரமாதித்த சிம்மாசனம் மாதிரி அது. அந்த சிம்மாசனத்தில் போய் அவ்வளோ சீக்கிரம் யாரும் உட்காந்துட முடியாது. பத்திரவேதியில் ராமர் தான் உட்கார முடியும். வேற யாரும் உட்கார்ந்தாலும் அதில் தர்ம நியாயத்தோட ஆட்சி நடத்துறவங்களை தவிர வேற யாராலையும் உட்கார முடியாது. அது உட்காரத்துக்கு ஒருத்தருக்கு அருகதை இருந்தது பரதன். ஆனால் பரதன் அதில் உட்காரல. பரதன் அதில் வந்து என்ன பண்ணா, ராமரோட சிம்மாசனம் அப்படியே தான் இருந்தது. ஊருக்கு வெளியில் நந்தி கிராமத்தில் கொண்டு போய் ஒரு அரசக்கட்டில் வச்சு அதில் வந்து ராமரோட பாதுகையை வச்சு தான் ராமரோட பேரை சொல்லி தான் அரசாட்சி பண்ணான் 14 வருஷம். அதனால இந்த பத்திரவேதியில் வந்து எல்லாரும் போய் உட்காந்துட முடியாது ராமரை தவிர. தர்மசீலா இருக்கணும், ஒழுக்கசீலராக இருக்கணும், தப்பு தகராறுக்கு போகாதவனுக்கும் உத்தமனாக இருக்கணும், தர்மசீலனாக இருக்கணும், ஒழுங்கான நடத்தை இருக்கிறவனாக இருக்கணும். அது மாதிரி இருந்தால் தான் அதில் உட்கார முடியும். பரோட்சம்னா மறைஞ்சிருக்குது, மறைஞ்சிருந்தே நம்மளுக்கு தெரியும். எத்தனையோ இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து மறைவாக தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். ஐயோ கடவுள் செய்யலாம்பா நான் தப்பிச்சேன் அப்படின்றமே, அதெல்லாம் கடவுள் மறைந்திருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறோம். முமுச்சுன்னா கைவல்யோன்னு ஒரு இடம், இதுக்கு முன்னாடி நம்ம மோட்சத்துக்கு முன்னாடி, சொர்க்கவாசலுக்கு முன்னாடி கைவல்யம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் சொர்க்கத்துக்குள்ளே போகிறதுக்கு எல்லாரும் வெளியில் காத்துட்டு இருப்பாங்களாம். மும்முச்சுன்றவங்கலாம் அந்த மோட்சத்துக்காக காத்திருப்பவங்க. சொர்க்கவாசல் எப்போ திறக்கும் நம்மளை கூப்பிட்டுப்பாங்களான்றதுக்காக வாசலில் காத்திருப்பாங்களாம். முக்த பிராயர்னு ஒருத்தருக்காங்க. முக்த பிராயர்ன்றது என்ன தெரியுமா, இவங்க எப்போ வருவாங்கன்னு சொர்க்கம் காத்துட்டு இருக்குமா. நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, இப்போ ஈஸ்வரன் எல்லாம் பார்த்தீங்கன்னா திருவிழா கண்ட கதை, அது மாதிரி பல இதில் பார்த்தீங்கன்னா ரிஷபாரூடரே வந்து ஈஸ்வரன் பிரதிஷ்டமாகி காட்சி கொடுத்து எல்லாம் சொல்லிட்டு, இன்னும் கொஞ்சம் காலம் நீ பூமியில இருந்து உன் கடமையை முடிச்சுட்டு வந்து சரி என்கிட்டன்னு சொல்லிட்டு போவான். அது மாதிரி நம்ம புராணங்களில் படிக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம், முக்த பிராயர்களுக்கு வரத்துக்காக அங்கே மோட்சம் திறந்து காத்து வச்சுட்டு இருக்கான். அதுதான் அதுக்கு தான் பெரிய விஷயம். அது முக்த பிராயர்ன்றது அதான். இவங்க வரத்துக்காக மோட்சம் காத்துட்டு இருக்குமா. அதுதான் மும்முச்சுன்றது மோட்சத்துக்காக காத்திருக்கவங்க. லோச்சனம்னா கண், பாஷ்பவரின்னா நீரை தாரையா அப்படியே கொட்டுறோம் இல்லையா, அதான் பாஷ்பவாரின்னு. அதுதான் தீர்த்தவாரின்னு பாருங்க. தீர்த்தவாரி பெருமாள் தீர்த்தவாரி யாருதுன்னு குளத்துல கொண்டு போய் முக்கிறா இல்லையா. பாஷ்பவாரின்னா பெருமாள் தலையில அப்படியே தாரையா நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு தலையில தண்ணி கொட்டிட்டே இருக்கிற மாதிரி வச்சுப்பாங்க. அதெல்லாம் பாஷ்பவாரின்னு பேர். அதுக்கு பேர் லோச்சனம்னா கண்ணு, லோச்சன பாஷ்பவாரின்னா அழறது. ஸ்ரிங்கம்னா கொம்பு, ஸ்ரிங்கம்னா கொம்பு. ஏகசிங்கம்ன்றது வந்து வராகத்துக்கு ஒரு பேர். கொம்பு இருக்கிற பன்னி இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு பேர். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒத்த கொம்பு இருக்கிறதுக்கு வந்து வராகத்துக்கு பேர். அஜாகரம்னா மலைப்பாம்பு, அஜாகரம்ன்றது வந்து மலைப்பாம்பு. சௌலபியம்னா சுலபமா கிட்ட போறது,
சௌசீல்யம்னா அரவணைப்பது, பெருமாள் நம்மளை அரவணைச்சுன்னு போறது, பெருமாளோட குணங்கள் தான் அதெல்லாம். சௌலபியம், சௌசீல்யம். சௌகாத்திரம்னா சகஜமா கிட்ட வந்து இப்போ என்னன்னா ஈஸியா நீ நெருங்கிறதுக்கு ஈஸியா வசதியா இருக்கணும்ன்ற அர்த்தம். மார்தவம்னா மிருதுவா நடந்துக்கிறது, ரொம்ப சாஃப்ட் நேச்சர் மார்தவம். வாத்சல்யம்னா வாஞ்சையோட, வாத்சல்யம்னா உங்களுக்கு தெரியுமா, வாஞ்சையோட பழகுது. வாப்பா என்ன வேணும் உனக்கு, கஷ்டப்படுறியா, சரி சரி நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாது. வாஞ்சைன்றது அதுதான். வாஞ்சைன்றது ஒரு அப்பா அம்மா பிள்ளை எழுத்து காட்டுறமே, அதுக்கு பேர் தான் வாஞ்சை. அது மாதிரி பெருமாள் நம்ம கிட்ட காட்டுவாராம். அதான் இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம், இது நாளைக்கு பார்த்துக்கலாம். தேங்க்யூ.